பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க பூண்டு பொடி. இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். சுடு சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எதுக்காக இருந்தாலும் செம்ம காமங்க. கடையில் வாங்குகிற மாதிரி இல்லாமல் வீட்டில் மனம் வீசும் பூண்டு பொடி. இதில் நான் ஒரு சீக்ரெட்டான பொடி டிப்ஸை சொல்ல போகிறேன். அதை போட்டால் சுவை டபுள் ஆகிடும். வாங்க இப்போ சூப்பரான அந்த பூண்டு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 25 ml நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது 200 கிராம் பூண்டுங்க. இது நாட்டு பூண்டு, பல்லு சின்ன சின்னதாக தான் இருக்கும். இது தோலெல்லாம் சும்மா ரொம்பலாம் உரிக்கலாம், லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு 1-2 தோல் இருக்கிறதுல அப்படியே வச்சு நல்லா 1-2 தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப நெய்ஸாவெலாம் நம்ம தட்டக்கூடாது. தட்டாமல் இது நல்லா அந்த நல்லெண்ணெயில் வறுத்துடணுங்க. நம்ம நல்லா இது பூண்டு ஈரத்தன்மை இருக்கும். அது எதுக்காக தட்டுறோம்னா, அந்த பூண்டில் ஒரு எண்ணெய் பசமாட்டம் உள்ளே இருக்கும். தட்டாமல் நம்ம வதக்கினோம்னாக்கா அந்த வறுபடாது. அதனால நல்லா 1-2 தட்டிட்டு நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இந்த பூண்டை தனியாகவே அதை தனியாக எடுத்து வச்சிடணுங்க. அதுக்கடுத்து அதே அந்த நம்ம அந்த கிண்ணத்தில் தான் நான் ஒரு கிண்ணம் பூண்டு எடுத்திருந்தேன்னா, அதே கிண்ணத்தில் 1/4 கிண்ணம் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பூ நல்லா வறுத்துடணும். இன்னும் எல்லாமே ஈரத்தன்மை உள்ள பொருளுங்கிறதுனால நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன். இந்த தேங்காய் பூவோடவே புளியும் போட்டு இந்த பாருங்கள், அந்த புளி போட்டிருக்கேன். புளியும் இந்த தேங்காய் பூ நல்லா சேர்த்து எல்லாம் வறுத்துருவோம். ஏன்னா நம்ம வச்சு சாப்பிட்ற பொருளுங்கிறதுனால இதெல்லாம் வறுக்காமல் இருந்தால் 1-2 நாளையில் கெட்டு போயிடும். அதனால தான் நல்லா இங்கே பாருங்கள், தேங்காய் பூ எந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வந்துடுச்சு. ஆனால் அதையும் எடுத்துட்டு அதே வானிலையில் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம 10 கிராம் பெருங்காயம் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தை இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சிடணும். நல்லா எண்ணெயில் போட்டோன்னு இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா பொரித்து எடுத்துடணும். நான் யூஸ் பண்ணுறது எப்போவுமே கட்டி பெருங்காயம் தான் போடுவேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் நம்ம எல்லாம் பவுடரெல்லாம் மிக்சியில் அடிக்க போகிறப்ப 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் 3 வரமிளகாயும் 7 காஷ்மீரி மிளகாய், மொத்தம் 10 மிளகாய் போட்டிருக்கேன். எதுக்கு 3 மிளகாய் போட்டிருக்கிறேன்னாக்கா, இது பூண்டு ஏற்கனவே ரொம்ப காரமாக இருக்கும். அதனால அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் மிளகாயில் 3 மிளகாய் வரமிளகாய் போட்டிருக்கேன். 7 கலருக்காக 7 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு நம்ம உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு 200 கிராம் பூண்டு எடுத்தோம். அதுக்கு 100 கிராம் உளுந்து எடுத்துருக்குறோம். அந்த கிண்ணத்தை அளவுக்கு பார்த்தாக்கா, அந்த கிண்ணத்தில் நான் 1 கிண்ணம் பூண்டு எடுத்தல, அதே கிண்ணத்தில் 1/2 கிண்ணம் உளுந்து எடுத்துருக்குறேன். நல்லா செவக்க நல்லா அதுவும் கைவிடாமல் நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு இப்போ அதே 100 கிராம் பொட்டுக்கடலை. ஒரு டிப்ஸை சொல்கிறேன்னு சொன்னல, அந்த டிப்ஸு இந்த பொட்டுக்கடலை தாங்க. அந்த பொட்டுக்கடலை சேர்க்கையில் நல்ல மாவு நல்லா நெய்ஸாகவும் இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பொட்டுக்கடலை ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா பொருளும் நம்ம எண்ணெயிலே வறுக்கிறோமா, அந்த எண்ணெய் தன்மையை இந்த பொட்டுக்கடலை மாவு அப்படியே இழுத்துருங்க. அதனால நம்ம பொட்டுக்கடலை அவசியம் சேர்க்கணும். ஒவ்வொருத்தர் பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் சேர்த்துக்குருவேன் எப்போவுமே. பொட்டுக்கடலை பூண்டு பொடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எதுக்காக நம்ம சேர்க்குறோம்னா, இந்த கருவேப்பிலை அந்த டேஸ்ட்டுக்காகவும் ருசிக்காக நல்ல இதாக இருக்கும். இந்த கருவேப்பிலை ஓவராக நம்ம சேர்த்தோம்னாக்கா பூண்டு பொடி பொடியாக இருக்காது. கருவேப்பிலை அதனால் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. அதோட உப்பையும் போட்டு உப்பில் உள்ள ஈரத்தன்மையும் போகிறதுக்கு உப்பும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து வறுக்கையில் அந்த கருவேப்பிலை பச்சை கலர் மாறாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு வறுபட்டு போச்சு. ஆனால் கலர் பாருங்கள், பச்சை கலர் மாறவே இல்லை. அந்த பூண்டு அந்த கருவேப்பிலையோடு நம்ம கல் உப்பு சேர்த்து வறுக்கையில் அந்த கலர் மாறவே மாறாதுங்க. இப்போ அடுப்பையெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடணும். சூட்டோடு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னாக்கா அப்படியே ஒட்டிக்கிறோங்க. அதனால் நல்லா இந்த பாருங்கள், நல்லா ஆறி வந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பெருங்காயத்தையும் ஃபஸ்ட்டு அடிச்சிடுங்க. இதை நம்ம அரைக்கிறது முக்கியமாக மெயினாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அரைக்கணும். ஏன்னா முக்கியமாக அரைக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். எப்படி அரைக்கிறோங்கிறது இங்கே பாருங்கள். நான் இப்போ நல்லா அரைச்சி வந்தாச்சுல. அரைச்சதுக்கப்புறம் இப்போ புளி, இந்த பருப்பு, பொட்டுக்கடலை இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதையும் அரைச்சி வந்துடுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே மொத்தத்தில் எல்லா பொருட்களையும் ஒன்றா போட்டு அரைச்சோம்னா எண்ணெயில் வறுக்கிறதுனால அப்படியே மிக்சியில் போய் உட்காந்துக்கிறோம், அரைப்படாது. அதனால ஃபஸ்ட்டு மிளகாயும், அதுக்கடுத்து பருப்பு,
இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைக்கணும். இங்கே பாருங்கள் பருப்பும் அரைச்சி நல்லா ஒரு 3/4 பங்கு அரைச்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து பூண்டு போடணும். பூண்டையும் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த பூண்டெல்லாம் வந்து எண்ணெய் பசை உள்ள பொருளுங்கிறதுனால ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சோம்னாக்கா அப்படியே உட்காந்துக்கிறோம். இந்த பருப்போடு சேர்த்து அரைக்கையில் பூண்டு ஈஸியாக அரைபட்டு போயிடும். இங்கே பாருங்கள் இப்போ வந்து பூண்டும் அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் பூவையும் போடணும். நம்ம கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம், இதையும் 3ஐயும் போட்டு இந்த எல்லா பொருட்களையும் இப்போ வந்து ஒன்றா போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் பார்த்துட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், உப்பையும் பார்த்துட்டு அளவு பார்த்துட்டு இதை போட்டு எல்லாத்தையும் அடித்து வந்துடுவோங்க. இப்போ பாருங்கள் நான் என்ன மாதிரி அரைச்சி காமிக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து சுடுசோறு இங்கே பாருங்கள் சூப்பராக அரைச்சி வந்துருச்சு பாருங்கள். அப்படி உதிரியாக இருக்குங்க. அந்த நம்ம எண்ணெயில் தான் வறுத்தோங்கிற எண்ணெய் தன்மையே இருக்காது பாருங்கள். அதுக்கு காரணம் வந்து அந்த பொட்டுக்கடலை தாங்க. அந்த பொட்டுக்கடலை போட்டு இது மாதிரி வறுத்து அரைச்சோம்னாக்க அந்த எண்ணெய் தன்மைங்கிறதே இருக்காதுங்க. இது வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்ததுங்க, தஞ்சாவூர் ஆர்டர். இங்கே பாருங்கள் பருப்பு பொடி, இட்லி பொடி, பூண்டு பொடி, பூண்டு பொடி, சத்து மாவு இப்படின்னு எல்லாமே எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் வந்துச்சு. ஆர்டருக்காக தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். மிக்ஸி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கழுவாமல் இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி பூண்டு பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் இட்லி பொடியெல்லாம் அடித்ததுனால அடுத்தடுத்து நான் வேலை பார்த்துட்டே இருந்ததுனால அந்த மிக்சியில் வந்து அப்படியே இதாக இருந்துச்சு பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இனிமேல் நான் டிஸ்பேச் பண்ணுறதாங்க. இதை வந்து கொரியரில் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி சாப்பிட முடியாதவங்க, தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சப்பொடி எனக்கு இவ்வளோ தான் மிஞ்சிருக்கு. இதை வந்து நம்மளுக்கு வீட்டில் நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்கள் வீட்டில் அடித்து இதே மாதிரி ஒரு டப்பாவிலையோ இல்லாட்டி ஏர்டெட் கண்டெய்னர்லையோ எதுலையாவது போட்டு நல்லா வச்சுட்டிங்கன்னா வெளியில் வச்சாக்க 15 நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. இதை வந்து நம்ம சுடுசோத்தில் நெய் போட்டோம் அல்லது நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி சுடுசோறு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் செமையான காம்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இட்லி பொடி இது மாதிரி பூண்டு பொடியெல்லாம் எப்படி அரைப்பீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.